வணக்கம்மா. நானும் என் பொண்ணும் மந்த்லி செக்கப்புக்கு டாக்டர் பார்க்க போனோம். என் பைக்குட்டி நான் புடவை கட்டினாலே போகிறேன், பேக்கு கையில் எடுத்தாலே போகிறேன், ஒரே அமுக்கலம். அவ்வளோ சமாதானம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகி போகுது. கத்திக்கினே இருந்தேன். அது பண்ணுற அலப்புறையால நான் டாக்டரோட பையெல்லாம் எடுத்து போவது மறந்தே போயிட்டேன். அப்புறம் என் சின்ன பொண்ணு எடுத்து ஜன்னல் வழியாக கொடுத்தா, வாங்கிக்கின்னு போனேன். உள்ளே போனால் திருப்பி ஒரே அமுக்கலம் பண்ணுவா. எங்கள் பசங்களாம் போனாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். ரொம்ப நான் போனால் நான் புடவை கட்டினா தான் ஒரே அமுக்கலம். கிளம்பிட்டேன். போகிற வழியில் சீமாவதி பார்த்தேன். இந்த மாதிரி மஞ்சள் பூ தான் பூக்கும், வானத்தை பார்த்த மாதிரி. அதுதான் சீமாவதி. அது எதுக்கு பயன்படுத்துறோன்னா, நம்ம உடம்புல அழுக்கு தேம்பல இருந்தா இந்த இலையை பயன்படுத்துவாங்க. நம்ம உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தணும்னா, கையால கசக்கி சாறு எடுப்பாங்க. அது மாதிரி நம்மளால முடியலன்னா அம்மியில வச்சு அரைச்சி கூட ஒன்றும் அதிகமாக அரைக்கணும். அரைச்சி அது சாரை பூஞ்சி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கின்னு எங்கெங்க அழுக்கு தேம்பல இருக்கோ இந்த சாரை பூஞ்சிட்டு அரை மணி நேரம் இருக்கணும். இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடணும். ஒரே நாள சரியாகாது, தொடர்ந்து ஒரு 10 நாள் செய்யணும். அழுக்கு தேம்பல இருக்கிற இடமே தெரியாத போயிடும். அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். என் பொண்ணு என்ன உட்கார வச்சுட்டு என் சின்ன பொண்ணு சமோசா கேட்டு இருந்தாங்க, சொல்லி அனுப்பிச்சா போ சொல்லுவேன். அதை போய் வாங்கி வர போயிட்டா என் பெரிய பொண்ணு. இந்த சமோசா ரொம்ப பிடிக்கும் என் சின்ன பொண்ணுக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த கடையில. அப்புறம் டாக்டர் வந்துட்டாரு. பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். என் பைக்குட்டி உடனே என் மேலே குதிக்கவே இல்லை. ஒரு கோலம் இது மேலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமோசா வாங்கி எனக்கு 2 கொடுத்தாங்க. அதை சாப்பிட சொல்லிதான் என் கிட்ட வந்தாரு. கொடுத்தப்போ கொஞ்சம் சாப்பிட்டா. நான் எங்கம்மா சமோசா சாப்பிட்டேன், ஒரே ஒரு வாய் தான் வச்சேன். மிச்சம் என் பைக்குட்டி தான் சாப்பிட்டேன். என் பைக்குட்டி கொடுக்காத சாப்பிட்டேன்னா எனக்கு மனசே ஆறாது. அவன் சாப்பிட்டு மிச்சம் தான் நான் சாப்பிடுவேன். என் பைக்குட்டி ஒரு ஹோட்டல்காரி. வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாம்.